தமிழ் வணக்கம். ஈரானுடைய பாதுகாப்பு பிரிவு தலைவர் அலி லரிஜானி இப்பொழுது அமெரிக்காவிற்கு அறிவித்திருப்பது சில அமெரிக்க படையினர் ஈரானினால் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று. இவர்கள் இப்பொழுது தங்களுடைய பிடியில் இருப்பதாகவும் இவர்களுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதாக கூறிய அவர் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்த வேண்டும், மேலும் நீளமாக அதை தொடர்ந்தால் விளைவு விபரீதமாகும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். இதை அமெரிக்கா மறுத்திருக்கின்றது. அப்படி எந்த படையினரும் கைது செய்யப்படவில்லை என்று கூறியிருக்கின்றது. யார் கைது செய்யப்பட்டாலும் கைது செய்யப்பட்டார் என்று கூறக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய உளவியல் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய கடற்படை தளபதி டிம் கவுக்கிங் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு ஒரு புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியிருந்தாலும் கூட அதில் தவறு இருப்பதாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. போர் நடைபெறுவதற்கு முன்னரே ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாமா என்றால் இயலாது என்று CIA கூறியிருக்கின்றது. அயதுல்லா அலி காமேனியை நீங்கள் வீழ்த்தினாலும் கூட ஈரானினுடைய அதிகார கட்டமைப்பானது மாற்றமடையாமல் அடியாளம் வரை ஓடி இருக்கின்றது. அவர்கள் நின்று பிடிப்பார்கள். ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினரை எங்களால் வீழ்த்த முடியாது, இதுதான் சிக்கல் என்றும், ஆகவே தரைப்படை இறங்கினால் கூட ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு அறிக்கை வந்த பின்னரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்ற கேள்வி பதிலற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. மேலும் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பிரச்சனை போன்ற ஒரு புதிய நாடகம் உருவாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் பிரிட்டனை பற்றி கூறுகின்ற பொழுது பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் தங்களுடைய தளங்களை அமெரிக்கா பாவிக்க வேண்டும் என்று அறிவித்தாலும் தாங்கள் அவற்றை பாவிக்க மாட்டோம் என்றும் பிரிட்டனுடைய உதவி தங்களுக்கு தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போரில் தாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த வெற்றிக்கு பிரிட்டனே காரணம் என்று வெற்றி பதக்கத்தை தங்களிடமிருந்து பறித்து செல்வதற்கு பிரிட்டன் விரும்பும், வெற்றி நமக்கே சொந்தம் என்று நாங்கள் கொண்டாட வேண்டி இருப்பதனால் பிரிட்டனுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும், முன்னைய காலங்களில் பிரிட்டன் தங்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தது உண்மைதான் என்றும், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்றும், கெய்ர் ஸ்டமரனுடைய பாத்திரம் பழைய காலத்தை போல் இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் முறித்து வீசியிருக்கின்றார். ஆனால் இதில் இருக்கின்ற டயலாக்கினுடைய நாடகம் முதலில் பிரிட்டன் நீங்கள் படைகளை வைத்திருக்க கூடாது என்று மறுத்தது, பின்னர் அமெரிக்கா கவலை வெளியிட்டது, அதன் பின்னர் பிரிட்டன் நீங்கள் வைத்திருக்கலாம் என்று கூறியது, அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் நமக்கு தேவையில்லை என்று கூறியது என்று கடைசியாக பிரிட்டனுடைய தளங்களை அமெரிக்கா பாவிக்கின்ற இடத்திற்கு வருவதற்கான திரைக்கதை நாடகம் போல இது இருக்கின்றதா என்பது கூட சிந்தையை தூண்டும் ஒரு விடயமாகவே இருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பொழுது இனிமேல் வெற்றி வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை, இந்த போரில் தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் என்று ஜார்ஜ் டபிள்யூ பாணியில் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தெஹ்ரானில் பலத்த குண்டுவீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஸ்பானியா தன்னுடைய தூதராலயத்தை முற்றாக மூடிக்கொண்டு ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து புறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைதான் ஆஸ்திரியாவிற்கும் ஏற்பட்டது. ஆஸ்திரியா தற்காலிகமாக மூடுவதாக கூறி தெஹ்ரானில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய தூதராலயம் இப்பொழுதும் தெஹ்ரானில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. துருக்கியினுடைய பாத்திரம் என்ன? துருக்கியும் சும்மா இருக்க முடியாது. குர்டிஸ்தானியர்களுடைய பிரச்சனை தொடர்ந்து பேசப்படுவதனால் துருக்கியும் களமிறங்கி இருக்கின்றது. துருக்கியினுடைய F-16 போர் விமானம் சைப்ரஸ் தீவை நோக்கி அனுப்பப்பட இருப்பதாக யோசனை செய்யப்படுகின்றது. இதற்கு காரணம் ஈரானுடைய தாக்குதல் சைப்ரஸின் தென்புலத்தை அமைந்திருக்கின்ற பிரிட்டனுடைய படைத்தளத்தின் மீது நடத்தப்பட்டது. கிரேக்கம் தன்னுடைய விமானத்தை அனுப்பி இருக்கின்றது. கிரேக்கத்திற்கும் துருக்கிக்கும் இந்த பிராந்தியத்தில் யார் பெரியவர் என்கின்ற போட்டி இருக்கின்றது. எனவே கிரேக்கத்தை விடாமல் தானும் செல்லுகின்றது துருக்கி. இந்த இடத்தில் கடலடியில் இருக்கின்ற மிகப்பெரிய எரிவாயு வளம் தனக்கே சொந்தம் என்று துருக்கியும், இல்லை எனக்கு அரை பங்கு உண்டு என்று கிரேக்கமும் போட்ட சண்டை இன்னமும் முடிவடையாத நிலையில் துருக்கி களமிறங்க போகின்றது. ஈரானுடைய ஏவுகணை ஆளில்லா விமானங்களினால் பழைய எரிபொருள் பிரச்சனை மீண்டும் வரப்போகின்றது. இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினின் நிலைப்பாடு என்ன? ஒரே ஒரு நிலைப்பாடு தான், அவர் அமைதியாக இருக்கின்றார். இப்பொழுது எல்லா நாடுகளிலும் போரை நடத்தியவர்கள் எல்லாம் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு, அவர் உக்ரைன் போரை முடித்துக் கொண்டு நேட்டோ நாடுகளை கைப்பற்ற போகின்றார், அயல் நாடுகளை கைப்பற்ற போகின்றார், பழைய ஜார் மன்னரனுடைய பாணியிலே எல்லா நாடுகளையும் இணைக்கப் போகின்றார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி விட்டு, எந்த குற்றத்தை புட்டினின் மீது சுமத்தினார்களோ அதே தவறை அமெரிக்கா அண்ட் கம்பெனி செய்து கொண்டிருக்கின்றது. வெனிசுலாவை கைப்பற்றி இருக்கின்றது. இப்பொழுது ஈரானை கைப்பற்ற வந்திருக்கின்றார்கள். இதுபோல கிரீன்லாண்டை கைப்பற்ற முற்பட்டு இருக்கின்றார்கள். இதன் மூலமாக ரஷ்ய அதிபரை விட வேகமாக நாடுகளை பிடிக்கின்ற வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்ய
ரஷ்ய அதிபர் வாய்மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் செய்வது? இனி அவர் இன்னொரு நாட்டிற்குள் புகுந்து செல்வாராக இருந்தால் அந்த போர் சுவாரஸ்யமாக அமையாது. ரஷ்ய அதிபர் தன்னுடைய கரத்தை விரிவுபடுத்துகின்றார் என்று அவரை பற்றி எல்லோரும் பேசுகின்ற காலம் முடிவடைந்து உக்ரைன் போரை இன்று பேசுவதற்கே ஆள் இல்லாமல் போயிருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபரனுடைய விரிவாக்கம் பற்றி இன்று யாரும் பேசுவதற்கு இல்லாத நிலையும் ரஷ்ய அதிபர் சாதாரணமாக 2000 படைகளுடன் கைப்பற்றக்கூடிய சிறிய நாடுகளுக்குள் நுழைந்து என்ன பயன் என்று அவர் மௌனமாக இருக்கின்றார். ஆனால் இந்த போர்களை எல்லாம் நிறுத்தக்கூடிய ஒரு விசை அவரிடம்தான் இருக்கின்றது. உக்ரைன் போரை திடீரென அவர் தற்காலிகமாக ஒரு யுத்த நிறுத்தம் என்று கூறி நிறுத்துவாராக இருந்தால் அவரை காரணம் காட்டி மற்ற எல்லோருமே யுத்தத்தை நிறுத்தி விடுவார்கள். எல்லோருமே கரும்பு தலையை கொடுத்தது போல யுத்தத்திற்குள் தலையை கொடுத்துவிட்டு இப்பொழுது வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எளிமையான ஒரு கதை இருக்கின்றது. தொப்பி வியாபாரியும் குரங்குகளும் என்ற கதையாகும். தன்னுடைய தொப்பிகளை வைத்துவிட்டு உறங்கிய தொப்பி வியாபாரியினுடைய தொப்பிகளை குரங்குகள் தாங்கள் எடுத்து போட்டுக்கொண்டன. அந்த தொப்பி வியாபாரியினுடைய தலையில் இருக்கும் தொப்பியை பார்த்து அப்படி செய்தன. ரஷ்ய அதிபர் தலையில் இருக்கும் தொப்பியை பார்த்து அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் அவரை போலவே தொப்பிகளை அணிந்தபடி குரங்குகள் போல மரத்தில் ஏறி இருக்கின்றன. இனிமேல் புட்டின் உக்ரைன் போர் என்கின்ற தன்னுடைய தொப்பியை கலட்டி வீசுவாராக இருந்தால் மற்ற குரங்குகளும் கலட்டி வீசும். இதுதான் இந்த போர்க்களத்தினுடைய எளிமையான கதையாகவும் இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரே வழியாகவும் இருக்கின்றது. மற்றபடி போரினால் வெல்ல முடியாது, பேச்சுவார்த்தையால் வெல்ல முடியாது. குரங்குகளுக்கு பேச்சுவார்த்தையும் போரும் தெரியாது என்பது தமிழ் உபகதை ஆகும். அவைகளுக்கு நாம் ஒன்றை செய்தால் அதை பார்த்து தான் செய்ய முடியும். அதுபோலத்தான் இவர்களும் இருப்பதனால் புட்டின் தொப்பியை கலட்டி எறிய வேண்டும். அந்த உக்ரைன் தொப்பி கீழே விழ இந்த தொப்பிகளும் கீழே விழும் என்பது எளிமை விளக்கமாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.